என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே அக்கார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறு புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரம் இல்ல ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏஹே என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே காரம் எந்த அளவுக்கோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் ஒரு 4. நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். அவியலுக்கெல்லாம் நைஸாக அரைக்கணும். வாழைக்காய் லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க, ஏன்னா குழன்னு ஆகிடும் போட்டோம்னா. ஒரு விசில் வந்துருச்சு, எடுத்துடலாம். வாழைக்காய் மட்டும் தனியாக போட்டுக்கலாங்க, ஏன்னா அதோடு போட்டால் குழஞ்சிரும். தனியாக சும்மா ஒரு அரை பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைக்காய் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஆவி இதில் விட்டோம் இல்லைங்களா, போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். குறப்பாகவே அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க வாழைக்காவோட. இப்போ இதில் தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். தயிர் உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் என்கிட்ட இதாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. பாருங்கள் அவியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க, இதுதான் ஹைலைட்டு. சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. அவியல் பாருங்கள், அவியல் ரெடி, சாப்பாடு ரெடி, தயிர்.